மாப்பிள்ளைய கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஒரு வேலை இல்ல. அந்த திருட்டு பொண்ணையும், அவங்க அப்பனையும் கொலை பண்ணணும். ஆனா, இவங்க கூட வச்சுட்டு நான் என்ன பண்றது? இந்த 2 லூசு பசங்களும் நம்ம கூடயே இருக்காங்களே! இவங்கள எப்படியாச்சும் கழட்டி விடணும். ஏன்னா, சக்தி இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே வந்து பொம்பளை ஆட்கள சொல்லிடுவா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ள அறிவுக்கரசி கையில சொல்லிட்டு இருப்பாரு. பட் அறிவுக்கரசியும் அதான் சொல்லுவாங்க. ஆமா, ஆமா. சக்தி பையில கூட வச்சிருக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான். இங்க நடக்கிற விஷயம்லாம் அப்படியே பொம்பளை ஆளுங்க சொல்லிடுவா. சரி, நீ உடனடியா அவங்கள கழட்டி விட்டுட்டு, போயிட்டு அந்த திருட்டு முண்டையும், அவங்க அப்பனையும் முடிச்சிரு. நம்ம ஆளுங்கள கூப்பிட்டுக்கோ, தர்ஷன நீ கண்டுபிடிச்சிரு, மாப்பிள தான் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ மாப்பிள்ளைய கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்களா. இப்ப வீட்ல இருக்கிற பெண்கள்லாம் அடிச்சு உடைச்சுட்டு போ, வாங்க சித்தி, பெரியம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுட்டு இருப்பாங்க தர்ஷினி. ஆனா இப்ப நம்ம எது பண்ணாலும் அது தப்பான ஒரு முடிவுல தான் முடியும். இப்போதைக்கு ஆத்திரப்பட தேவல்ல, விவேகமா செயல்பட தேவல்ல. நம்ம அறிவ தான் செயல்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. சரி, நம்ம போலீஸ் ஃப்ரெண்ட கூப்பிடுவோமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெனச்சாங்க. போலீஸ் வரையும் போயிட்டோம்னா, இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்மள முடிச்சு கட்டிடுவாங்க. போலீஸ் வரைக்கும் போற அளவுக்கு உங்கள ஆளாயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைய கிரியேட் பண்ண மாரி ஆயிடும். எதுவா இருந்தாலும் பொறுமையா இருக்கலாம். நீங்க சக்திக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. சக்தி இன்னும் எந்த தகவலும் கிடைக்கல. ஆனா நீங்க தயவு செஞ்சு ஆத்திரம் மட்டும் படாதீங்க. இப்போதைக்கு நீங்க எந்தவித முடிவு எடுத்தாலும் அது கண்டிப்பா வந்து ஒரு தவறான முடிவுல தான் போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி சொல்லிறாருங்க. சரி, இப்ப நம்ம 2 பேரும் பிரிஞ்சு பிரிஞ்சு தேடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்ள வந்து சக்தி கிட்டயும் நம்ம கரிகாலன் கையிலயும் சொல்றாங்க. அதுக்கு கரிகாலனும் இதத்தானே நாங்களும் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியா போவாங்க. ஆனா, நீங்க இப்ப எங்க போறீங்க? தர்ஷன தேடுறதுக்கு தானே, வேற எங்கேயும் போலயே அப்படின்னு பார்த்தோன்னா, கரிகாலன் நிறுத்தி முள்ளைய கிராஸ் கொஸ்டின் கேட்கிறாருங்க. ஸோ இவங்கலாம் ஒரு பக்கம் இப்படி தேடிட்டு இருந்தா, வீட்ல இருக்கிற பெண்கள் ஒரு அடி கால் எடுத்து வெளியே வச்சாலும், அவங்க கால உனக்கு முழு உரிமையும் தரேன். அண்ணினும் பார்க்காத, மச்சினிச்சினும் பார்க்காத அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிர்கிட்ட ஒட்டுமொத்த பொறுப்பையும் ஒப்படைச்சுட்டு, நம்ம குணசேகரன் எங்க போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, குணசேகரன் தர்ஷன தேடுற முயற்சியில தான் ஈடுபடுவாங்கன்னு நீங்க எல்லாரும் நினைச்சுட்டு இருப்பீங்க. ஆனா குணசேகரனும் பார்த்தீங்கன்னா, அவள தேடி தான் அவன் போயிருக்கணும். அவள புடிச்சு கால உடைச்சா எல்லாமே சரியா போகுது. அதுக்கப்புறம் அவன் எப்படி அவள கட்டிக்கிறான் நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ தர்ஷனோட ஃப்ரெண்ட் எல்லார்கிட்டயும் பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாரு நம்ம சக்தி. ஆனா தர்ஷன் ஏற்கனவே இந்த கல்யாணத்துல இருந்து எப்படியாச்சும் விடைபெற்று போணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டு தான் இருந்தாரு. அதனால தான் காலேஜ் ப்ரொமோஷனல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுது பார்த்தாரு. ஆனா தர்ஷன் போன இடமும் பார்த்தீங்கன்னா பார்கவி இருக்கிற இடத்துக்கே. தர்ஷன் எதர்ச்சியா போனாலும் பார்கவி இருக்கிற இடத்துக்கே போயிட்டாரு ஆட்டோல அப்படி இப்படின்னு புடிச்சு. இப்போ பார்கவியும் தர்ஷனும் மீட் பண்ணலாம்னு பார்க்குறாங்க. ஆனா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஆதி குணசேகரன் தர்ஷன தேடுற முயற்சியில இல்லாம, பார்கவிய முடிச்சு கட்டிட்டா அவன் எப்படி கல்யாணம் பண்ணிப்பான்றதெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அதே போல தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க எல்லாரும் தர்ஷன கண்டுபிடிச்சுருவான். நான் போயிட்டு அந்த திருட்டு பொண்ணையும், அவங்க அப்பனையும் முடிச்சு கட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, முள்ள அறிவுக்கரசி பேர கேட்டு பேச்சு கேட்டு வருவாங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, தர்ஷன கண்டுபிடிக்கிறதுல யாரும் ஈடுபடல. அந்த பொண்ணை எப்படியாச்சும் முடிச்சிரணும் அப்படின்றதுல தான் ஈடுபடுறாங்க. ஸோ, திருட்டு புத்தியா இருக்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு போறாங்க. தர்ஷனையும் பார்த்துறாங்க. இதுக்கப்புறமும் கண்டிப்பா நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சக்திக்கு தெரிய வந்துடுது. சக்திக்கு தெரிய வந்து வீட்ல இருக்க பெண்கள், அதாவது ஈஸ்வரிக்கு தெரிய வந்துடுது. ஈஸ்வரி ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என் பையனோட கல்யாணம் அவன் விருப்பப்படி தான் நடக்கணும். இதுவரைக்கும் நான் எப்படியோ இருந்துட்டேன். ஆனா அவனுடைய கல்யாணத்துல அவனுக்கு விருப்பம் இல்ல. விருப்பம் இருந்தா அவனே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா? ஸோ அவன் திருந்தி வாழ்ந்துறதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இந்த கல்யாணத்துல அவன் இஷ்டப்படி தான் நடக்கும். ஸோ நான் இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க மாட்டேன். ஒரு நல்ல ஆள போய் நான் இப்ப கூப்பிட போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவானந்தத்துக்கு கால் பண்ணிடுவாங்க. ஸோ ஜீவானந்தத்துக்கு கால் பண்ணவும் அவரு போலீஸு, வக்கீலுங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறாரு. கட்டாய கல்யாணம்னாவே கண்டிப்பா வந்து நம்ம நியாயப்படி, சட்டப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தர்ஷன பார்த்து இந்த கல்யாணத்துக்கு இருவர் சம்மதம் முக்கியம்ப்பா. இந்த கல்யாணத்துல இவர கட்டிக்க உனக்கு விருப்பமா? அப்படின்னு அன்பு கையில கேட்கவும், அன்பு சொல்லுவாங்க, எனக்கு பரிபூர்ண சம்மதம் இவர கட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாப்பிள்ளையான தர்ஷன் கிட்ட கேட்கும்போது, எனக்கு இந்த பொண்ணு கட்டிக்க இல்ல. இப்போதைக்கு கல்யாணத்திலேயே விருப்பம் இல்ல. எனக்கு வந்து கட்டாய கல்யாணம் பண்றாங்க. எங்க அப்பா என்ன நெறைய அடிச்சுட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஸோ கட்டாய கல்யாணம் பண்றதுக்கு ஒருபோதும் பார்த்தீங்கன்னா, சட்டத்துல இடமும் கிடையாது. அதுக்கான அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா, பர்மிஷனும் குடுக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க. "ஏப்பா கதிரு, இந்த கல்யாணத்துல ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா, நானும் போய் சேர்ந்துருவேன். உங்களையும் போட்டு தள்ளிடுவேன். ஏன்னா, ஏற்கனவே மீனாட்சி அம்மனுக்கு சத்தியம் முன்னாடி வந்து சத்தியம் பண்ணியிருக்கேன். அன்பும், தர்ஷனும் வந்து கண்டிப்பா கல்யாணம் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் அறிவுக்கரசி கையில வந்து வாக்கு குடுத்துருக்கிறேன்ப்பா. தர்ஷன வந்து நான் வந்து அன்புக்கு கட்டி குடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ அத எப்படிப்பா நான் மீற முடியும்? அப்புறம் என் வாக்குக்கும், என் சத்தியத்துக்கும் என்ன? மீனாட்சி என்ன விடுவாளா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாரு. இந்த கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நீ தான்ப்பா வந்து பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கல்யாணம் நடக்காது. தர்ஷன கூட்டிட்டு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதி குணசேகரனும், கதிரும் சொல்லுவாங்க. ஆனா, அது ஒருபோதும் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி பிடி குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க? இந்த கரிகாலனுக்கும், ஆதிரைக்கும் கல்யாணம் பண்ண மாரி வந்து கட்டாய கல்யாணம்னு ஒண்ணு நடக்கும்.
அதுக்கப்புறம் தர்ஷன் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நான் பையனை அவங்க பக்கம் போகிறதுக்கு நான் விரும்பலை, பையனும் விரும்பலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதே மாதிரி தர்ஷனும் வந்து அவங்க அப்பா கூட போகிறதுக்கு சுத்தமாக விரும்பலைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பையனை தேடுற முயற்சியில் இல்லாமல் எல்லாருமே வந்து அந்த பார்கவிக்கு டென்ஷன் கொடுக்கறதுக்கு அவளை போட்டு தள்ளுறதுக்காக போயிருக்காங்க இல்லையா. ஏற்கனவே ஒரு பொண்ணு வாழ்க்கை கிடைத்ததுக்கு அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கணும் இந்த குடும்பமே போயிட்டு. ஆனால் குடும்பமாக போயிட்டு அந்த பொண்ணுக்கு எவ்வளோ தான் குடைச்சல் கொடுப்பாங்கன்னு தெரியல. இப்படி இருந்தும் வீட்டை விட்டு காலி பண்ணி நான் யாருக்கும் பிரச்சனை பண்ண விரும்பலை, நான் வீட்டை விட்டே வெளியில் போகிறேன், இந்த ஊரை விட்டே போகிறேன் அப்படின்னு போயிட்டோம். இந்த இடத்துல தர்ஷன் பார்த்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துட்ருக்காங்க. இதை பார்த்த ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, பார்கவி என்னை மன்னிச்சிருமா, அங்கே இருந்தால் தான் பிரச்சனை ஆகும்னு பார்த்தேன், ஆனால் தெரியாதனமா இவன் இங்கே வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டான், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பிரச்சனை ஆயிரும் போல இருக்குது, நான் இந்த இடத்த விட்டே போகிறேன், நான் நம்ம ரொம்ப மன்னிச்சிரு, நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட எப்படி பேசுறதுனே எனக்கு தெரியல, ஏன்னா எங்கள் வீட்டாளுங்க உனக்கு எவ்வளோலாம் குடைச்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளோலாம் கொடுத்தாங்க, என் பையன் உன்னை எவ்வளோலாம் வந்து கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோலாம் கஷ்டப்படுத்திட்டான், இது எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வராங்க. ஆனால் தர்ஷனுக்கு என்னவோ நம்ம பார்கவியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோணுதுங்க. பார்கவியும் பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷனை நம்பி தான் லவ் பண்ணி ஏமாந்தாங்க. இதே வாயால் பார்த்தீங்கன்னா நான் அன்பை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இவளை வந்து நான் கண்டிப்பாக வந்து விட்டுருவேன், எங்கள் அம்மா கேரக்டர் சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு தர்ஷன். ஆனால் எங்கேருந்துடா இந்த பழக்கெல்லாம் உனக்கு வந்துச்சு, உங்கள் அப்பா புத்தி அப்படியே இருக்குது, ஆமாம் எங்கள் அப்பா புத்தி அப்படியே இருக்குது, நான் அவருக்கு தானே பிறந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன தர்ஷனை இந்த அளவுக்கு ஒரு நல்ல பையனாக மாற்றிருக்காங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி அவ்வளோ நல்ல பையனாக மாற்றிட்டு ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாமல் அவன் பையன் கல்யாணம் பண்ணுறதுக்கு விடுவாங்களா? அதனால தான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, இந்த கல்யாணம் மட்டும் என்னை மீறி நடக்கவே நடக்காது, என் பையனுக்கு தர பெரிய கிஃப்டாக இருக்கும், அவன் கல்யாணத்தை நான் நிறுத்துறதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜீவானந்தத்தை நாடியிருப்பாங்க. ஆனால் இப்போது நம்ம ஆதி குணசேகரனுக்கும் சரி நம்ம கதிருக்கும் சரி பயங்கரமான கோவங்க. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறது கூட எனக்கு பெருசாக தெரியல, ஆனால் அந்த ஜீவானந்த பையில கூட்டிகிட்டு வந்து நிறுத்திட்டா இல்லையா, எனக்கு முன்னாடி அசிங்கமாக எனக்கு தெரிஞ்ச போலீஸையே வச்சு, அதுதான் எனக்கு பெரிய அசிங்கமாக இருக்குது கதிரே, இதுக்கப்புறமா நான் சும்மா வைக்கவே மாட்டேன் அவளை வீட்டில், அவங்க வீட்டுக்கு வரட்டும் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு, அந்த தர்ஷன் பையன் கடைசி வரைக்கும் நம்மளை கழுத்தறுத்துட்டானே, கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் எனக்கு இந்த பொண்ணு வேணாம் நான் சொல்கிறான், அவனுக்கு இருக்குது, அவனுக்கு இதுக்கப்புறம் நான் வந்து அப்பான்னு கூப்பிட முடியாது, நான் மகனும் அவனுக்கு இல்லை, இத்தனையோடு நான் கை கழுவிடுறேன் தலைமூழிகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு நம்ம கதிர்கிட்ட. ஆனால் நம்ம ஈஸ்வரி எடுத்த முடிவு உண்மையிலேயே சரியான முடிவு. ஏன்னா அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஆதி குணசேகரனையும் அந்த அறிவுக்கரசியும் கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. அதனால் அவங்க என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், கட்டாய கல்யாணம் ஈஸியாகவே பண்ணியிருக்கலாம். போலீஸுடையனும் வக்கீலுடையனும் வந்த நம்ம ஜீவானந்தத்துக்கு தான் உண்மையிலேயே வந்து தேங்க்ஸ் சொல்லணும். எத்தனையோ பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு தப்பான உறவு இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற என் வீட்டுக்காரே சொல்கிறாரு. இதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் ஒரு பிரச்சனைனே எனக்காக வந்து நின்றீங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு விஷயத்த சொல்கிறாங்க ஈஸ்வரி, வீட்டில் இருக்கிற பெண்கள் அப்போ தான் வந்து நிம்மதி அடைகிறாங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் எதிர்நீச்சலை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நவீன், பாய்.